2026 தேர்தலில் இந்தியா பிரதமர் மோடி 100 ஓட்டு போடட்டும் நேரடி ஒளிபரப்பில். அதில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எப்படி வெற்றி பெறுகிறேன். உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் இந்த மிஷினை குற்றம் சொல்லக்கூடியவர்கள் எந்த விதமான சாஃப்ட்வேரும் பயன்படுத்தாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும் என்று உலகத்தில் யாருமே சொல்ல கிடையாது. உலக வரலாற்றில் தொழில்நுட்பம் நிறைந்த காலகட்டத்தில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நேரடி ஒளிபரப்பில் 25 கேள்விகள் 20 பிராக்டிக்கல். இந்த மோடி அவர்கள் இந்த கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்கிறார். இதற்கு ஒரு கேள்வி வருகிறது. இந்த கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்த பிறகு இரண்டாவது கேள்வி, இந்த ஓட்டு போடுற பொதுமக்கள் இந்த கீபோர்டு சுவிட்சில் இதில் ஒரு கேள்வி வருகிறது. இந்த மாதிரி 20 கேள்விகள் எழுப்பப்படும். 20 கேள்வி 20 பிராக்டிக்கலை செய்து காமித்துட்டு அதற்கு பிறகு இந்தியா பிரதமர் 15 வருஷத்து ஆண்ட பிரதமர் இந்த ஓட்டு போடுற மிஷினில் அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்கிறாரு. அவரே 100 ஓட்டு போடுறாரு. இப்படி போடும்போது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 70 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறேன். அப்போ எல்லோரும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டெடுப்பு கணக்கெடுப்பு, போலியான வாக்காளர்கள், பணம் கொடுத்து வெற்றி பெற்றோம், எல்லா விஷயமும் பொய். இந்த மிஷினில் 15 வருஷம் ஆண்ட ஒரு பிரதமர் மோடி அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்கிறாரு. அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்துட்டு அவரே ஓட்டு போடுறாரு நேரடி ஒளிபரப்பில். இந்த கேமரா மூலமாக உலகம் பூரா அத்தனை பொதுமக்களும் கிரிக்கெட்டை பார்க்குறது போல் பார்ப்பாங்க. அப்போ உலக வாக்காளர்கள் என்ன சொல்லுவாங்க, என்னங்க அநியாயமாக இருக்குது, ஒரு இந்தியாவை 15 வருஷம் ஆண்ட ஒரு பிரதமர் 100 ஓட்டு போடுறாரு. அந்த 100 ஓட்டு போடும்போது அதில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 70 ஓட்டை எப்படி திருடினார். ஓட்டு போட்டவர் 15 வருஷம் ஆண்ட ஒரு பிரதமர் இந்த மிஷினை வைத்து. அதே மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணாமல் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு பிரதமரவே நேரடி ஒளிபரப்பில் ஓட்டு போட வைத்து அந்த பிரதமர் போட்ட 100 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எப்படி 100 ஓட்டில் வெற்றி பெற்றான். இந்த மிஷினை உலகத்தில் யாராவதும் எந்த விதமான சாஃப்ட்வேரை உதவியும் யூஸ் பண்ணாமல் பயன்படுத்தாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? நேரடி ஒளிபரப்பில் மதுரை ஜெயம் 1 நீதிமன்றம் என்னை 6/1/2026 அன்று என்னைய கேள்வி கேட்குறோம்னு ஜெயம் 1 மதுரை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அந்த மதுரை நீதிமன்றம் ஜெயம் 1க்கு என்ன சொல்ல போகிறேன்னா, உலகத்தில் எந்த விதமான சாஃப்ட்வேரும் உதவியில்லாமல் உலக தொழில்நுட்பவாதிகள் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்களா? நான் இந்த மிஷினை பிரதமர் மோடி நேரடி ஒளிபரப்பில் 100 ஓட்டு போடும்போது இப்படி கண்ட்ரோல் பட்டனை அவரே ஆன் செய்கிறாரு. ஓட்டு போடக்கூடிய சுவிட்சை அவரே ஆன் செய்கிறாரு. இதில் 70 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எப்படி திருடினேன், எப்படி மோடி போட்ட ஓட்டில் திருடி நான் வெற்றி பெற்றேன் என்பதை நேரடி ஒளிபரப்பில் செய்து காமிக்க தயாராக இருக்கிறேன். ஆகையால் நேரடி ஒளிபரப்பில் வழக்கறிஞர்களோ அல்லது நீதிபதிகளோ அல்லது தொழில்நுட்பவாதிகளோ, எல்லா நாட்டையும் சேர்ந்த தொழில்நுட்பவாதிகளோ, எல்லா நாட்டுடைய அரசியல்வாதிகளோ அனைவரும் ஜெயபாண்டி நேரடி ஒளிபரப்பில் எந்த கேள்வி வேண்டாலும் சட்ட ரீதியாகவோ அல்லது இந்த மிஷின் உடைய டெக்னாலஜி அடிப்படையிலையோ கேள்வி கேட்கலாம். எந்த நாட்டு விஞ்ஞானிகளும் ஒவ்வொரு நாட்டுடைய தொழில்நுட்ப விஞ்ஞானின்னு இந்த கேள்வி கேட்குறதுல கலந்து கொள்ளலாம். நேரடி ஒளிபரப்பில் அவங்க கேட்குற கேள்விக்கு ஜெயபாண்டி ப்ராக்டிக்கலோட செய்து காமிக்க இருக்கிறேன். இதில் 20 கேள்விக்கும் 24 ப்ராக்டிக்கலுக்கும்
எந்த நாட்டுக்காரங்க சயின்டிஸ்ட்டு ஜெயபாண்டிக்கு விளக்கம் சொல்லி வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே அறிவு சார்ந்த நாடு என்று அறிவிக்கப்படும். ஏனென்றால் எல்லா விளையாட்டுக்கும் போட்டி நடத்துகிறீங்க. உலகத்திலே வரலாற்றில் இந்த போட்டியில் எந்த நாடு 20 கேள்விக்கும் 24 ப்ராக்டிக்கலும் பதில் சொல்லி முடிக்கிறாங்களோ அதற்கு பிறகு இந்தியா பிரதமரை இந்த மிஷினில் ஓட்டு போட வைக்கிறான். அவரவே கண்ட்ரோல் பட்டனை ஆன் பண்ண வைக்கிறான். அவரே ஓட்டு போடுற சுவிட்சை ஆன் பண்ணுறாரு. இது மாதிரி 100 ஓட்டு போடும்போது எல்லா தொழில்நுட்பவாதிகளும் எல்லா சயின்டிஸ்ட்டுகளும் நேரடி ஒளிபரப்பில் பார்க்கும்போது அவர்கள் புரிந்து கொள்வார்கள், இந்த மிஷினை கண்டுபிடித்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் மக்களுக்கு ஓட்டு உரிமை இல்லாமல் ஆண்ட நாடு இந்தியா. இந்தியாவை சார்ந்து எத்தனை நாடு இந்த மிஷினை பயன்படுத்தியதோ அத்தனை நாடையும் ஓட்டு போடக்கூடிய பொதுமக்களுக்கு வாக்காளர்களுக்கு ஓட்டு உரிமையை வாங்கி கொடுக்க வேண்டும். அதற்காக தான் இந்த நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் நடத்த வேண்டும் என்று 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த போட்டியை நடத்த வேண்டும். நடத்தினது பிறகுதான் இந்த தேர்தல் நடத்த வேண்டும். ஆகையால் நான் இதற்காக மதுரை கலெக்டரை செருப்பாலையை அடித்து தீ வைத்திருக்கிறேன். மதுரை கலெக்டரை அறநிர்வாணமாக நான் வீடியோ போட்டிருக்கிறேன். உலக வரலாற்றில் ஒரு மத்திய சர்க்கார் கலெக்டரை அகுமானமாக அசிங்கமாக வீடியோ போட்டதை அதன் மேல் நடவடிக்கை எடுக்காமல் இருந்த ஒரே அரசு மோடி அரசு. இந்த மோடி அரசு இருக்கும்போது தான் இவ்வளவு விஷயமும் நான் செய்திருக்கேன். இந்த அரசு ஏன் இதற்காக இதன் அடிப்படையில் கைது பண்ணி பத்திரிக்கை நியூஸு டிவி தொலைக்காட்சி நியூஸு இதெல்லாம் பண்ணாமல் மறைமுகமாக என் மேலே திருட்டு பட்டம் கட்டி எனக்கு சிறைக்குள்ளே இருக்கும்போது குற்றப்பத்திரிக்கை நீதிமன்றத்துக்கு வெளியே வைத்து கொடுத்தது. ஆகையால் இந்த அரசு இந்தியாவில் இருக்கிற அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகள் எல்லோருமே இந்த ஓட்டு திருட்டுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். இவர்களை இந்த நேரடி ஒளிபரப்பு மூலமாக இந்த டெக்னாலஜி தெரியாத மக்களை இந்த மிஷினை வைத்து ஓட்டு போட வைத்து ஏமாற்றி ஆட்சி செய்த அனைவர் மேலேயும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆகையால் இந்த மிஷின் பயன்படுத்தக்கூடிய அனைத்து நாட்டில் உள்ள சயின்டிஸ்ட்டுகளும் இந்த மிஷின் பயன்படுத்தாத நாட்டு உள்ள சயின்டிஸ்ட்டுகளும் நேரடி ஒளிபரப்பில் கலந்து கொள்ள வேண்டும். ஜெயபாண்டிய தொழில்நுட்ப ரீதியிலையும் கேள்வி கேட்கலாம், அதே மாதிரி சட்டப்படி இங்கே கேள்வியும் கேட்கலாம். இந்த ஜெயம் 1 நீதிமன்றத்துக்குள்ளே இந்த தேதியில் நான் போய் சொல்ல போகிறேன். என்ன சொல்கிறேன், இங்கே எந்த விதமான என்னை கைது பண்ண நடவடிக்கை எல்லாமே எல்லா குற்றமுமே இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும். இந்த இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும். அந்த கோரிக்கைக்காக தான் நான் நீதிமன்றத்துக்கெலாம் செருப்பு மாலை போட்டு ஃப்ளெக்ஸ் பேனரில் இந்தியா பிரதமருக்கு செருப்பு மாலை போட்டு ஸ்டாலினுக்கு செருப்பு மாலை போட்டு ஒரு வண்டி மாதிரி செஞ்சு மதுரை மாவட்டத்தில் 4 மாசி வீதியும் ஊர்வலம் போய் வந்தேன். உண்ணாவிரதம் இருந்திருக்கேன், சாலை மறியல் பண்ணியிருக்கேன், ரயில் மறியல் பண்ணியிருக்கேன். என்னைய அந்த அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து பத்திரிக்கையில் அறிமுகப்படுத்தி என்னைய சிறையில் அடைக்கவில்லை. தருமபுரியிலேருந்து இங்கே வரைக்கும் பூராமே பொய் கேஸ் தான் போட்டிருக்குறாங்க. இப்போ என்னைய 19ஆம் தேதி 10வது மாதம் அன்று எனக்கு குற்றப்பத்திரிக்கை கொடுத்தாங்க. இந்த தேதியில் கேள்வி கேட்குறோம்னு இருக்காங்க. இந்த தேதியில் கேள்வி கேட்கும்போது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய பதில், இந்த மிஷினை ஓட்டு திருட்டு அம்பலப்பட வேண்டும் என்றதுக்காக நான் அவ்வளோ குற்றமும் செய்தேன். அரசுக்கு தெரியப்படுத்தி அனுமதி பெற்று தான் செய்திருக்கிறேன். இது தவறு இல்லை. நேரடி ஒளிபரப்புக்கு தயார் என்று ஜெயம் 1 நீதிமன்றம் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.